السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: والأنعام خلقها لكم فيها دفء ومنافع ومنها تأكلون. وقال نبينا عليه الصلاة والسلام: سيد الطعام أهل الدنيا وأهل الآخرة اللحم، أو كما قال عليه الصلاة والسلام: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது சஃபர் மாதத்தினுடைய ஒரு ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். தன் நாடிய விதங்களில் அல்லாஹ் ஒருத்தரான் படைப்பினங்களை படைக்கிறான். خلق மிம்மா யஷா, தான் எப்படி விரும்புகிறானோ அந்த வடிவத்திலே அந்த மாதிரியான படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைத்து, அல்லாஹ்வுடைய படைப்புகளை இந்த துனியாவில் அல்லாஹ் வாழ வைத்து, அவைகளுக்கு வேண்டிய வசிப்பிடங்களையும் உணவு ஏற்பாடுகளையும் வாழ்க்கையினுடைய இன்னபிற வசதிகள் அனைத்தையும் அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியானால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மன்னரை செல்வதற்கு வரைக்கும் உண்டான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். சில வேளைகளில் சில சோதனைகளை அல்லாஹ் தருவான். மனிதன் பாவங்களிலிருந்து மீட்சி பெற்று தன்னோடு நெருக்கமாகுவதற்காக அப்படி சில சோதனைகளை அல்லாஹ் தருவான். ஆனாலும் மனித வாழ்க்கைக்கு எவைகள் தேவையாக இருக்கிறதோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நிறைவாக நிரப்பமாகவே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். நாம் பிறக்கும் பொழுதே நமக்கான உணவு தயார் செய்யப்பட்ட நிலையிலே தான் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மாதிரியாக ரிஸ்க் தர வேண்டும் அல்லாஹ்வுக்கு தெரியும். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், 12ஆம் ஜுஸ்ஸினுடைய தலைப்பு செய்தியிலே அல்லாஹ் பேசுகிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா உயிர் பிராணிகளுக்கும் அவைகளுக்கு உண்டான உணவு தேவைகள் அல்லாஹ் தான் பொறுப்படுத்திருக்கிறார். யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா, அது தங்குமிடத்தையும் அது சென்று மடியுமிடத்தையும் ஒதுங்குமிடத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த துனியாவில் பிறந்ததிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் நமக்கு நாளைக்கான உணவு கிடைக்காமல் ஆகிவிடுமோ என்று அச்சம் தேவையில்லை. உணவிற்கு அல்லது வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை நமக்கு நாமே பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தால் தான் நமக்கு கவலை ஏற்படும். நம்முடைய ரிஸ்க்குக்கு பொறுப்புதாரியாக அல்லாஹ் இருக்கிறதாக திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறார். வேறு சில ஆயத்துகளில் அல்லாஹ் பேசுகிறான், இந்த உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசிகளும் தன்னுடைய ரிஸ்க்கை தன் முதுகின் மீது சுமந்து கொண்டு தெரிவதில்லை. நமக்கு தேவையான சாப்பாட்டை நாளைக்கு என்ன தேவையோ
ஒரு பை நிறையா நம்ம முதுகுக்கு மேல வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுசும் அப்படி தெரியறது இல்லை. இன்றைக்கு என்ன தேவை அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும். யார் யாருக்கு எந்த மாதிரியாக ரிஸ்க் தர வேண்டும் ரப்புக்கு தெரியும். தாய்ப்பால் அல்லாஹ் பிறந்த குழந்தைக்கு அல்லாஹ் வழங்குகிறானே, மருத்துவ உலகம் சொல்கிறது, அந்த பிறந்த குழந்தை அதுக்கு என்ன உணவு தேவை என்று அல்லாஹ் நன்கறிந்திருக்கிறார். குழந்தை பிறந்தால்தான் தாய்ப்பால் சுரக்கிறது. அது அல்லாஹ்வுடைய மகத்தான பெரிய கருணை. அது அந்த குழந்தை பிறந்து கடுமையான வெயில் காலத்திலே அந்த குழந்தை இருக்கும் என்று சொன்னால் ரொம்ப சூடான தாய்ப்பாலை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளாது. எனவே அதற்கு பக்குவமாக கொஞ்சம் குளிர்ச்சியானதாக அல்லாஹ் தாய்ப்பாலை மாற்றுகிறான். கடுமையான குளிர் நேரங்களிலே அந்த குழந்தைக்கு ரொம்ப ஜில்னஸாக அந்த தாய்ப்பாலை அருந்து இயலாது. அப்படிங்கிறதுனால அந்த தாய்ப்பாலிலே கொஞ்சம் சூடை அல்லாஹ் தருகிறார். அப்ப எந்தெந்த காலத்துக்கு தோதுவாக எப்படிப்பட்ட ரிஸ்க்குகளை தர வேண்டும் என்று அல்லாஹ் நன்கறிந்திருக்கிறார். நொங்கு கடுமையான வெயில் காலத்திலே தான் கிடைக்கிறது, குளிர் காலத்தில் நொங்கு கிடைக்கிறது இல்லை. அதே போன்று மழை காலங்களிலே குளிர்காலத்திலே கிடைக்க வேண்டிய சில கனி வர்க்கங்கள் அது வெயில் காலத்திலே கிடைக்காது. இப்ப மனித குலத்துக்கு தான் படைத்த படைப்புக்கு எப்படி ரிஸ்க் தர வேண்டும் என்று அல்லாஹ் நன்கறிந்திருக்கிறார். எனவே தன் நாடிய வகைகளிலே படைப்பினங்களை படைக்கும்படியான அதிகாரத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் அல்லாஹ் தன்னகத்தை வைத்திருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் மை யம்ஷி அலா ரிஜ்லைனி, இரண்டு காலிலே நடக்கும்படியான சில படைப்புகளை நான் படைத்திருக்கிறேன். மனிதர்கள் இப்படியாக நம்மள மாதிரி ரெண்டு காலிலே நடந்து செல்லக்கூடிய சில வகையான படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். வமின்ஹும் மை யம்ஷி அலா பத்னிஹி, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சில உயிர் பிராணிகள் இருக்கிறது, அது வயிறு முழுசுமே காலாக இருக்கிறது. மரக்கட்டை மாதிரியாக சில வஸ்துகளை எல்லாம் படைத்திருக்கிறான். வயிற்றே ஊர்ந்து செல்கிறது. பாம்பு பள்ளிகள் போன்ற சில விஷயங்கள் இருக்கிறது. அவைகள் வயிறு முழுதுமே அந்த ஊர்ந்து செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். வமின்ஹும் மை யம்ஷி அலா அர்பஇ, நான்கு கால்களை கொண்டு நடந்து செல்லும்படியான சில உயிர் பிராணிகளை படைத்திருக்கிறேன், ஆடு மாடு ஒட்டகம் மாதிரியாக என்று அல்லாஹ் யஹ்லுக்கும் மா யஷா, தான் நாடியவற்றை எல்லாம் அல்லாஹ் படைக்கிறான். அவைகளுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை, வசதிகளை, ரிஸ்க்குகளை, தேவையான குடிபானங்களை எல்லாம் அல்லாஹ் தருவான். சில பேருக்கு மழை பொய்ப்பித்த உடனேயே கவலை வந்து விடுகிறது. இந்த மாதிரி பூமியில 20 அடி கீழே தண்ணி கிடைக்கல, மோட்டர் மாற்ற வேண்டியதா இருக்கிறது, அது மாதிரி தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல சாப்பாடு இதுக்கு மேல அரிசி எல்லாம் விளையுமா விளையாதா, இந்த மாதிரியான எந்த கவலைகளும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தேவையில்லை. காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், மா ரஜவுதனி வ தஅவுதனி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் அழிந்தாலும் சரிதான், உன்னை படைத்த ரப்பாகிய நான் இருக்கிற காலம் வரை உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை என்று அல்லாஹ் சொன்னார். எனவே இறை நம்பிக்கையாளர்களுக்கு நமக்கு நாளைக்கான ரிஸ்க்குக்கு வேண்டிய பொறுப்புதாரி அல்லாஹ் தான். இன்றைக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அது அல்லாஹ் தீர்மானிக்கிறான். நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் நமக்கு தேவையான அனைத்து வகையான ரிஸ்க்குகளையும் அல்லாஹ் தருகிறான். எனவே சில வகையான மிருகங்களை அல்லாஹ் புல்லை சாப்பிட்டு அதை வளர செய்யறான். சில வகையான மிருகங்களை இறைச்சி மாதிரியான உணவுகளை மட்டும்தான் அதை உட்கொள்கிறது. அப்படியும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்ப சிங்கம், புலி, இந்த மாதிரியான காட்டு பிராணிகள் இருக்கிற, வனவிலங்குகள் இருக்கிற, இவைகளுக்கு தேவையான இறைச்சி தான் அது உண்ணுகிறது. இறைச்சியை தவிர சாப்பாடெல்லாம் கொண்டு போய் வச்சுதான் நம்மள பலாது ஒரு அடி அடிக்கும். எனவே அந்த சாப்பாடெல்லாம் அது சாப்பிடாது. அதே போன்று பசுமாடு வெறுமனை புல்லை மட்டும் தின்று தானும் வளர்ந்து மனிதனுக்கு தேவையான பயன் தரக்கூடிய பால்களை அது வழங்கி கொண்டிருக்கிறது. புலியாகிறது பசித்தாலும் புல்லை தின்னாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த சிங்கம், புலி இவைகள் எல்லாம் அவைகளுக்கு தேவையான இறைச்சியை சாப்பிட்டால்தான் அதுதான் செரிமானமாகிற வகையிலே தான் அல்லாஹ் அந்த இறைப்பையை கட்டமைத்திருக்கிறான். அல்லாஹ் புல்லை நீங்கள் கொடுத்தீர்கள் சொன்னால் அது சாப்பிடும் என்று சொன்னால் அந்த புல்லை, அந்த இறைச்சியை விட ரொம்ப சாப்பிட்டானதுதான் புல்லு, புற்கொண்டுகள் இவைகளை சாப்பிட்டால் செரிமானமாகாத வகையிலே செரிமானமாகாமல் வயிறெல்லாம் உப்புசமாகி அது இறந்தே போயிடும். எனவேதான் அந்த புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்கிற ஒரு பழமொழி வந்திருக்கிறது.
ஆனா மனிதனுக்கு அல்லாஹ் அப்படி படைக்கிறார். எதை கொடுத்தாலும் செரிமானமாகிற வகையிலே அதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகிடும். சில நகைச்சுவையாக, என்னப்பா கல்லை சாப்பிட்டாலும் கரைகிற வயசு, இதை சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்கிற காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய இறைப்பையை இரண்டுக்கும் ஏற்றார் கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். நம்முடைய மனிதனுடைய இறைப்பை இருக்கிறதே, அல்லாஹ் அதை செரிமானப்படுத்துவதற்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட பல செரிமான பொருள்கள், ரசாயனங்கள் உற்பத்தியாகிற வகையில் அல்லாஹ் மனிதனுடைய இறைப்பைக்கு அல்லாஹ் நிறைய ஆர்டர்களை, நிறைய வேலைப்பாடுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால எவ்வளவு ஹார்டா சாப்பிட்டாலும் ரொம்ப லாபகமாக செரித்து தள்ளிவிடுகிற காட்சியை பார்க்கிறோம். நம்ம வெறுமனே சோறு சாப்பிட்டாலும் செரித்து விடுகிறது, அருகம்புல் ஜூஸை குடிச்சிட்டாலும் அதுவும் செரித்து விடுகிறது. அதே போன்று சிங்கப்புலிகள் சாப்பிடக்கூடிய இறைச்சி உணவை சாப்பிட்டாலும் செரிமானமாகி விடுகிறது. நம்முடைய இறைப்பையில ஹைட்ரோகுளோரிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட், ஒரு அமிலம் இருக்கிறது. ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த ஹைட்ரோகுளோரிக் என்கிற அந்த அமிலம் இருக்கிறது, அது இறைப்பையை தவிர இறைப்பையை அழிக்காது. அல்லாஹ்வுடைய உத்தரவினாலே அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறது. அந்த இறைப்பை உள்ளாலே நிரம்பி இருக்கும்படியான அந்த அமிலம் இருக்கிறது, ஹைட்ரோகுளோரிக் என்கிற அந்த ஆசிட், அது இப்படிப்பட்ட பஸ்பமாக்கி விடுகிற தன்மை கொண்டது என்று சொன்னால், அந்த ஹைட்ரோகுளோரிக் அந்த ஆசிட் அனைத்தையும் எடுத்து ஒரு தட்டில வச்சு இவ்வளவு பெரிய இரும்பு குண்டை தூக்கி போட்டால் அனைத்தையும் ஒரு வினாடிகளிலே பசுமமாக்கி விடுகிற அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள அந்த ரசாயனத்தை அந்த மனிதனுடைய இறைப்பைக்குள்ளானே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கு மேலே எக்ஸ்ட்ரா ஓவரோட சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்முடைய கல்லீரிலிருந்து வடியக்கூடிய, லிவரிலிருந்து சொட்டு சொட்டாக டிராப்பாக வடிந்து கால் பிளட்டரிலே அந்த பித்தப்பையிலே சேகரமாகிற அதை சிறுகுடலுக்கு செல்லக்கூடிய ஆற்றலான ரசாயனத்தை பித்த நீரை அல்லாஹ் சுரக்க செய்கிறான். அல்லாஹ்வுடைய கருணையே மகத்தான மிகப்பெரிய கருணை. மனிதனுக்கு செரிமானமாகுவதற்கு வேண்டிய எத்துணை விதமான வேலைப்பாடுகளை இந்த சிறிய வயிற்றுக்குள்ளான் எல்லாம் வைத்திருக்கிறான் என்று நினைத்தால் நம்மை பிரமிக்க வைக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன சாப்பிட்டாலும் செரிமானப்படுகிற வகையிலே தான் நம்முடைய வயிறு வேலை செய்கிறது சொன்னால், அல்லாஹ் அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ் உள்ளே செய்து வைத்திருக்கிறான் என்று நினைக்கிற வேளையிலே பெரிய பிரமிப்பாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடத்துல அல்லாஹும் ரசூலும் தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் என்ன உடுத்த வேண்டும், இறை நம்பிக்கையாளர்கள் என்ன ஆடை உடுத்தணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரியான ஆடை உடுத்த வேண்டும், என்ன மாதிரியான ஆடை உடுத்தக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து சட்டதிட்டங்களையும் தீர்மானித்தவர்கள் அல்லாஹும் ரசூலும் தான். சில வேளைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அதில் சம்பந்தம் இல்லை, அல்லாஹ் கண்டித்திருக்கிறான் என்பதை எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தன்னுடைய மனைவிமார்களுடைய சில இல்லங்களுக்கு சென்றார். அசர் தொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சில மனைவிமாரிடத்திலே சென்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு முறை அசர் தொழுகை முடிந்தவுடனே தன்னுடைய ஒரு மனைவியினுடைய இல்லத்துக்கு பெருமானார் செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய நேரம் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே பெருமானார் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த தேன் இருக்கிற ஹனி, இந்த தேனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மாசத்துல ஒரு மாதத்திற்கு 3 தடவை, மாதத்திலே மாதந்தோறும் 3 நாட்களுக்கு யாரு தேனை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பெருங்கொண்ட வியாதிகள் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரிஜினல் தேன் கிடைத்தால் மூமின்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரிஜினல் தேன் இன்னைக்கு கிடைப்பதே இல்லை. ரொம்ப கடினமாக தேன் மாதிரியே நம்ம மூல குழம்புற மாதிரிலாம் தேன்லாம் இருக்கிறது. இது ஒரிஜினல் தேனா இல்ல ஒரிஜினல் மாதிரியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா என்று நம்மையே குழப்பத்தில் ஆழ்த்துகிற அளவுக்கு என்னென்ன வித்தையெல்லாம் சொல்லுவாங்க. தீப்பெட்டியை கொளுத்தி வச்சா எரியாது, அல்லது பேப்பர்ல அதை வச்சீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துல நைப்பு ஏற்படாது என்றெல்லாம் என்னென்னமோ பல வித்தைகள் எல்லாம் சொல்லி ஒரிஜினல் தேன் மாதிரியே நினைத்து அதை வாங்கிட்டு போறோம். கடைசியில பார்த்தா அது ஒரிஜினலுக்கு அசலான தேனாக இருக்காது, கலப்பட தேன் தான் என்று நமக்கு 6 மாசத்துக்கு பின்னாடியும் தெரிய வரும். இப்படிப்பட்ட ஒரிஜினல் தேன் கிடைக்கும் என்று சொன்னால் அது என்ன விலை கொடுத்தாவது நான் வாங்கிவிட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், மனித குலத்திற்கு அதிலே நாம் நோய் நிவாரணத்தை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தேன் சம்பந்தமாக அவருடைய உயர்ந்த மருத்துவ குணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை விரும்பி சாப்பிடுவாங்க. மாதத்துல யார் 3 நாளைக்கு தேன் சாப்பிடுறாங்க, மாசத்துல 3 நாள், அவ்வளவுதான். அந்த வயிற்றில உள்ள கிருமிகள் எல்லாம் அழித்து வயிற்றுடைய குடல்களை, வயிற்றை, இறைப்பையை
சுத்தப்படுத்தி விடுகிற எல்லா பாக்டீரியாக்களையும் வெளியே அடித்து வெளியே தள்ளி விடுகிற ஆற்றல் சுத்தமான தேனுக்கு இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேனை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு முறை தன்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு செல்லுகிற வேளையிலே அவங்க தேன் சாப்பிடுவாங்க என்பதற்காக வேண்டி பிரியத்தோடு எடுத்து வைத்திருந்தாங்க. இது மற்ற சில மனைவிமார்கள் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி அசர் தொழுகை முடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கு சென்று ஏதோ சாப்பிட்டுட்டு வர்றாங்க, தேன் சாப்பிடுகிறார்கள். நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாலே அதை சாப்பிடக்கூடாத வகையிலே சில காரியத்தை சொல்லிடலாம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் தன்னுடைய தோழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு என்பவர் பேசி வைத்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகைக்கு அது மாதிரி தன்னுடைய ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு சென்றாங்க. தேன் குடித்துட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்ன உங்கள் வாயிலிருந்து துருவாடை வீசுகிறது, என்னத்தை சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, ஒன்று அப்படி தேடிதான் குடிச்சுட்டு வந்தேன் என்று சொன்ன உடனே அப்படின்னா அதுல இருந்து ஏதோ ஒரு கெட்ட வாடை ஸ்மெல் வருகிறது. அந்த தேன் பூச்சி கொஞ்சம் கசப்பான மரத்திலிருந்து ஏதோ தேன் பானத்தை குடித்து வந்து அந்த தேனை சப்ளை பண்ணியிருக்கிறது மாதிரி தெரிகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மாரியா குழக்க விட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி பேசி வைத்துக் கொண்டார்கள், என் வீட்டுக்கு வந்தாலும் அப்படித்தான் சொல்லுவேன், உங்க வீட்டுக்கு பெருமானம் வந்தாலும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பல வீடுகள் நடக்கிறது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இன்னொரு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு செல்கிற பொழுது அவர்களும் அது மாதிரி சொன்னாங்க. யார சொல்ல, உங்க வாயில் கெட்ட வாடை அளிக்கிறதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவிலிருந்து வாயிலிருந்து கெட்ட துருவாடை வீசுவதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹதீஸ்ல இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்றைக்குள்ள பழக்க வழக்கத்திலே வெளியில எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது காலை கழுவிட்டு உள்ளே செல்லுகிற பழக்கம் இருக்கிறது, அல்லது பாத்ரூம் போயிட்டு உழு செஞ்சுட்டு வர்ற பழக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ளான நுழைந்தால் பெருமானார் செய்கிற முதல் காரியம் அவங்க பஸ்பாக்க ஃபமஹு தன்னுடைய வாயிலே மிஸ்வாக் செய்து கொள்வார்கள். என்று சொன்னால் 1008 டென்ஷனோட வெளியில அலைந்து வந்திருக்கிற ஒரு ஆம்பளைக்கு வீட்டுக்குள்ளாலே வந்த உடனேயே அந்த வெறும் குடலாக இலைப்பையாக இருக்கிற அது வந்து ஒரு விதமான கெட்ட துருவாடை வீசும். நோன்பாடிகளுக்கு தெரியும், நோன்பு வைத்திருந்ததுனால வெறும் குடலாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு கெட்ட வாடை அளிக்கிற இது அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி மணத்தை விட மேலானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பாடியுடைய வெறும் வயிற்றிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்வுல விரும்புகிறான், நேசிக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். இந்த வாடை சாதாரண காலத்தில் ஏற்படும் பட்சத்திலே அதிகமான மன உளைச்சலினாலே இப்படி ஏற்படலாம் ஒரு மனிதனுக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் தேனை சாப்பிட மாட்டேன்னு மறுத்தார். தனக்குத்தானே அதை ஹராமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுல உயர்வான பொருளாக அல்லாஹ்வுல படைத்திருக்கிறான். மனித குலத்துக்கு நன்மை செய்யும்படியான ஒரு பொருளை அல்லாஹ்வுல உருவாக்கி இருக்கிறான். இதை நான் இனிமேல் வாழ்க்கையில் தொடமாட்டேன். இனி ஹர்ரம்துல் அஸ்ல, நான் தேனை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன் என்று பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ்வுல குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தபுதகி மர்தாத் அஸ்வாஜிக. உங்களுடைய மனைவிமார்களுடைய திருப்திக்காக வேண்டி மனைவிமார்களை எல்லாம் சமாதானப்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் அல்லாஹ்வுல ஒரு பொருளை ஹலாலாக ஆக்கி வைத்திருக்க நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு எப்படி நீங்கள் ஹராமாக்க முடியும்? நான் அதை ஹலால் என்று சொல்லுகிறேன், மனித குலத்துக்கு நன்மை என்று சொல்லுகிறேன். நபி, நீங்கள் ஹராமாக்கி விட்டால் ஒட்டுமொத்த மனித குலமும் உங்களுடைய உம்மத்துகள் அனைவரும் தேனை சாப்பிட மாட்டாங்க. எனவே நீங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஹராம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் திரும்ப அந்த தேனை சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே தொடர்ந்தாக ஹதீஸிலே திருமறை வசனத்திலே பார்க்கிறோம், அந்த ஹராமாக்கியதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தர்மகாரியத்தை செய்துவிட்டு நான் செய்தது தவறான ஒரு சத்தியம்தான் என்று மறுபடியும் அந்த தேனை சாப்பிட்டாங்க என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை துருவாடை வீசும்படியான எந்த ஒரு பொருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க. ஹதீஸில் இருக்கிறது, மன் அகல சௌமன் அவ் பஸலன் ஃபல்யஅ்தஸில்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது பச்சையாக வெங்காயத்தையோ அல்லது வெள்ளை பூண்டையோ நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஃபலா யக்ருபன் முஸல்லானா, நம்முடைய மஸ்ஜிதுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு சொன்னால் ஃபைனல் மலாயிகத ததஅத்தா மின்ஹும் மா யதஅத்தா பனு ஆதம். ஆதமின் மக்களாகிய மனிதர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட கெட்ட வாடையில் இருந்தெல்லாம் நீங்கள் அசூசைப்படுவீர்களோ, அசுத்தமாக கருதுவீர்களோ, இப்படிப்பட்ட மோசமான வாடைகளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களோ,
அது மாதிரியான வாடைகளை மலக்குகளும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. எனவே அந்த வெங்காயம் சாப்பிட்டு விட்டு 4 பேர்கிட்ட பேசினால் அதுல வெங்காயம் என்பது ஹலால் தான், வெள்ளை பூண்டு என்பது ஹலால் தான், சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்ட வஸ்துகள் அல்ல. ஆனாலும் இப்படிப்பட்ட வஸ்துகளை பச்சையாக நீ சாப்பிட்டு விட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வராதீங்க, வாடகை போகிற வரைக்கும் நீ பள்ளிவாசல் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். எனவே இந்த கல்யாண பிரியாணிகளோட சில வேளைகள்ல தயிர் சட்னி வைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு தயிர் சட்னியெல்லாம் நம்ம மென்று சாப்பிட்டு விட்டு அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வருகிறது. தொழுகையாளிகள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது வெங்காயத்தை கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு வாடை ஏற்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைக்காக வேண்டி, அந்த வார்த்தையை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நொஹ்ரு தொழுகைக்கு பின்னாடி பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை 12 மணிக்கு நிக்காஹ் முடிஞ்சிருச்சு, 12:15 பிரியாணில உட்கார்ந்துட்டோம் என்று சொன்னால் இந்த தயிர் சட்னி அவாய்ட் பண்ணிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றது இந்த ஹதீஸின் அடிப்படையில் சிறப்பானது. வெறுமனை பிரியாணி தாட்சாவோடு முடித்துக் கொண்டு அவர் பாயாசத்தை சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாடையை நீங்கள் போக்கி விட்டால், கொஞ்சம் ஃப்ரை பண்றோம் அல்லது அந்த வெங்காயத்தை வெள்ளைப்பூண்டை நெருப்பிலிட்டு கொளுத்தி அந்த பச்சை மாலை போகிற மாதிரி மாற்றி அமைத்து விட்டோம் என்று சொன்னால் அப்புறம் அதை சாப்பிடுறதுனால பள்ளிவாசலுக்கு வர்றதுனால தவறுகள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சையாக சாப்பிட்டு விட்டால் அந்த துர்வாடை வீசக்கூடிய நேரத்துல நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் மலக்குகள் இப்படிப்பட்ட வாடையினாலே துர்வாடையினாலே அவர்கள் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுகிறது. உங்களுக்கு எதெல்லாம் கெட்ட வாடையினாலே தொந்தரவாக இருக்குமோ அந்த அனைத்தும் மலக்குகளையும் துன்புறுத்துகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கெட்ட வாடை வீசும்படியான எந்த ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே தான் தேனை தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னான், இது உங்களுடைய மனைவிமார்களுடைய திருப்திக்காக வேண்டி நான் ஒரு பொருளை ஹலாலாக ஆக்கி வைத்திருக்க நீங்கள் எவ்வாறு ஹராமாக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டான் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே உணவு பொருள்களை பொறுத்தவரை, புலால் உணவை பொறுத்தவரை, இறைச்சி போன்ற வஸ்துகளை பொறுத்தவரை இந்த மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தான் உச்சபட்சமான அத்தாரிட்டி. அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ முஸ்லிம் அதை சாப்பிடுவார். அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அந்த காரியத்தை முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வல் அன்ஆம ஹலகஹா லக்கும், அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகங்கள் இருக்கிற இவைகள் அனைத்தையும் உங்களுடைய நன்மைக்காக நான் படைத்திருக்கிறேன். தீஹா திஃபூன், அதிலே அதனுடைய தோள்களிலே உங்களுக்கு கதகதப்பு இருக்கிறது. பிரான்ஸ் மாதிரியான கடுமையான குளிர் பிரதேசம், இப்ப சமீபத்துல தான் வெயில் வாட்டி வதைக்கிறது. இல்லைன்னு சொன்னால் நார்வே, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்கிற இந்த நாடுகளெல்லாம் கடுமையான குளிர் பிரதேசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய தோள்களை கொண்டு கதகதப்பை உண்டாக்கக்கூடிய சில சொட்டர்களை தயாரிக்க முடியும் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான். அதிலே நிறைய நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வமின்ஹா தஅகுலூன், இவைகளிலிருந்து நீங்கள் உட்கொள்கிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆடு மாடு ஒட்டகத்திலே உள்ள இறைச்சியை நிறைய பலன்களும் இருக்கிறது, நீங்களும் அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்த ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது. ஆனால் சில நபர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் ஏதாவது சாப்பிட்டா அதே அவர் சாப்பிடுறார், நாங்க சாப்பிடுறதில்லை அதனால ஏன் சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிண்டலாக, அது சாப்பிடக்கூடாத பொருள் மாதிரியாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கு எதை விருப்பமோ சாப்பிட்டுக் கொள்ளலாம். சிலர்களுக்கு சைனா மாதிரி நாடுகளிலே நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க, நம்ம நாட்டில் அது கலாச்சாரம் அல்ல. சில நாடுகளிலே பன்றி இறைச்சி சாப்பிடுகிறார்கள். முஸ்லிம்கள் அதை பன்றின்னு கூட சொல்றதுக்கு வெட்கப்படுவார்கள், சங்கடப்படுவாங்க. 4 கால் பிராணி தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அதன் மீது உள்ள வெறுப்பின் காலத்தினாலே அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத, தானாக செத்துவிட்ட ஒரு பிராணியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. வத்தம, ரத்தம் இருக்கிற ஆடு மாடுடைய ரத்தம் இருக்கிற அதை ஒரு கொற்றாமலை பிடிச்சு அதை விற்பனை செய்வார் என்று சொன்னால் அது ஹராம். இந்த இறைச்சி கடையாவது முஸ்லிம்கள் இறைச்சி கடை நடத்தக்கூடியவர்கள் சகோதரர்கள், இந்த ரத்தம் ஹராம் என்று எல்லாம் அறிவித்த பின்னாலே அதுல லட்சக்கணக்கான ரூபாய் கிடைத்தால் கூட அதை விற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹ் எப்படி ஹராம் என்று சொல்லிவிட்டானோ, இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம, ரத்தம் இருக்கிறது, ரத்தத்திலே பல்வேறு விதமான நுண் கிருமிகள் இருக்கிறது, மனித குலத்துக்கு அழிவை தரக்கூடிய, அதில் ஒன்றும் சத்துகள் இல்லை,
ரத்தம் டோட்டலாவே அது நஜீஸ் என்று அல்லாஹ் குர்ஆன்ல டெக்ளேர் பண்ணியிருக்கிறான், அறிவிப்பு செஞ்சிருக்கிறான். எனவே ஹராமான ஒரு பொருளை தான் பிடித்து அதை பிறகு விற்பனை செய்வது என்பதும் ஹராம் தான். அப்படிப்பட்ட பணங்காசுகள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற அளவுக்கு மார்க்கு நமக்கு எச்சரிக்கிறது. ரத்தத்தை சாப்பிடுவது உங்கள் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது. தானாகவே செத்துவிட்ட பிராணிகள் உங்கள் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பன்றியினுடைய இறைச்சி, அதனுடைய கொழுப்புகள், அதனுடைய கால் டோட்டலா பன்றி இறைச்சி ஹராம். எனவே முஸ்லிம்கள் எவர்களும் பன்றியை பார்த்துட்டாலே மூக்கு பொத்திட்டு தான் போவோமே உடைய அதை சாப்பிடுவதற்கு எண்ணம் எந்த ஒரு முஸ்லீம் இடத்திலே ஏற்படாது. முஸ்லீம்கள் யாரும் அதை சாப்பிட மாட்டார்கள், அதை அருவருப்பாக கருதுவார்கள். சிலர்கள் நாங்கள் சாப்பிடுவோம் சொன்னால் நாங்கள் அதை தடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆட்டை சாப்பிடுகிறார்கள், மாடு இறைச்சி சாப்பிடுறாங்க, ஒட்டக இறைச்சி சாப்பிடுறாங்க. இதை மற்றவர்கள் குறை சொல்வதற்கு உலகத்திலே எந்த ஒரு அதிகாரத்துக்கும் வேலை இல்லை. நகைச்சுவையா ஒருத்தர் சொல்லுவாங்க, பழைய காலத்துல சைக்கிள்ல ஒருத்தர் போனார், இரவு நேரத்துல சைக்கிள்ல போகும்போது டைனமா இல்லைன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க போலீஸ்காரர்கள். பழைய காலத்துல இப்போ பைக்ல, டூ வீலர்ல, ஃபோர் வீலர்ல அந்த எரிய வேண்டிய விளக்கு எரியாமல் இருக்கும் சொன்னார், அல்லது இண்டிகேட்டர் போடாமல் திருப்பிட்டோம்னு சொன்னா அதுக்கான ஃபைன் இருக்கிறது சில இடங்களிலே. பழைய காலத்துல சைக்கிள்ல ஒருத்தர் போய் கொண்டிருந்தார், அவர் டைனமா லைட் எரியாம போனார். அங்கிருந்து ஒரு போலீஸ்காரர் வந்தார், இந்த மாதிரி உங்க சைக்கிள்ல லைட் இல்லை, அதனால அந்த டைனமா இல்லாம நீங்க எப்படி போலாம், எனவே ஃபைன் கட்டுங்கன்றார். அவர் சொன்னாரா, சார் நான் டைனமா இல்லாம வர்றேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர்றார். அப்படின்னோட போலீஸ்காரன் மட்டம் போல வேலை செய்யாம அதை பற்றி யோசிக்காமல், நீங்க பரவாயில்ல, நீங்க டைனமா இல்லாம வர்றீங்க, நீங்க டைனமா இல்லாம தான் வர்றீங்க, நீங்க போகலாம், பின்னாடி உள்ளவனா பாத்துக்கிறேன் போய் திரும்ப சைக்கிள் இல்லாம ஒருத்த வந்தானே அவன்கிட்ட போய் கேட்டான், நீ ஏன் சைக்கிள் இல்லாம வர்ற? அவன் சொன்னா சைக்கிள் இல்லாம வர்றேன், சும்மா கூட உங்களுக்கு என்ன. அப்ப இந்த மாதிரி தான் நம்முடைய நாடுகளிலே சட்டம் இருக்கிறது. யாருக்கு என்ன விருப்பமான உணவு இருக்கிறதோ அதை சாப்பிடுகிறார்கள். அல்லாஹும் ரசூலும் அனுமதித்த உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம். அதை தடுக்கிற அதிகாரமும் ஆற்றலும் இந்த உலகத்திலே எவர்களுக்கும் இல்லை. அவரவர்கள் விருப்பமான உணவுகளிலே இந்த உலகத்திலே யாரும் சென்று தடுப்பதற்கான அதிகாரம் மனித உலகத்துக்கு டோட்டலாகவே ஒரு உணவு ஒட்டுமொத்தமான பாதிப்பாக இருக்கும் என்று சொன்னால் அது தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். மது இருக்கிறது, மனித குலத்தை அழிக்கும்படியான உணவு, அது குடிபானமே இல்லை, ஆனாலும் மதுபானம் என்று பெயர் போட்டிருக்கிறார். மனித குலத்துக்கு கேடு. எத்தனையோ பெண்கள் விதவையாக இருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனார் செத்து அனாதையாக போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வஸ்துகளை குடிபானம் என்ற பெயரிலே அதை வைத்துக் கொண்டு தடை செய்யப்படாமல் இருக்கிறத, இதை தடை செய்ய ஒரு மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை தடை செய்யாமல் இந்ததை சாப்பிடாதீங்க, அந்ததை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிட்டா எங்களுக்கு ஒதுக்கரிசு வரும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பான்னு சொன்னால் இது மனித குலத்துக்கு கேடுதான். யார் யாருக்கு எதை விருப்பமோ அதை சாப்பிடுகிறார்கள். எல்லாருமே இறைச்சி உணவு கூட அவாய்ட் பண்ணிட்டு மரக்கறியின் பக்கம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளியின் பக்கம் இப்படி போயிட்டாங்கன்னு சொன்னா விலைவாசி தார்பார போயிடும். ஒரு முருங்கைக்காய் 10 ரூபாய் இருக்கிறது சொன்னால் ஒருத்தர் கூட இறைச்சி சாப்பிடாமல், மீன் சாப்பிடாம, ஒட்டக கறி சாப்பிடாம, மாட்டு இறைச்சி சாப்பிடாம எல்லாரும் காய்கறி கடையில போய் இருந்தோம்னு சொன்னால் ரேஷன் கடையில கூடு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்குறாருந்தா 150 ரூபாய்க்கு வாங்கணும். ஒரு முருங்கைக்காய் வாங்குவதா இருந்தால் 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா விலைவாசிகளை சமன்படுத்துவதற்காக வேண்டிய இறைச்சிகளை 4 பேர் சாப்பிடுறாங்க, 4 பேர் விரும்பினால் மரக்கறிகளை, தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இப்படி போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொன்றின் மீது நாட்டம் ஏற்பட்டு பலதரப்பட்ட உணவுகளை உணவாக உட்கொள்வதனால்தான் விலைவாசி ஏற்றம் இருக்கும் இல்லாமல் சமமாக இருக்கிறது. சமன்பாடாக இருப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தேவையான அனைத்து வகையான உணவுகளையும் தாராளமாக தந்திருக்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி வஹுவல்லதி ஸஹ்ரல் பஹ்ர லிதஅகுலு மின்ஹு லஹ்மன் தரியன். அல்லாஹ் சொல்கிறான், விஸ்தீர்ணமான கடலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தான் படைத்திருக்கிறான். அதிலிருந்து நீங்கள் சுவை மிகுந்த ஃப்ரெஷ்ஷான சுவையான மீன் வகையான உணவுகளை சாப்பிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த கடலை வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட நல்ல உணவுகளை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிது துஆமி அஹ்லி துன்யா வ அஹ்லி ஜன்னah, சுவர்க்கவாதிகளுடைய உயர்வான உணவு, இந்த உலகத்திலே உள்ள மக்களுடைய உயர்வான உணவு எதுன்னு சொன்னால் அல்-லஹ்மு, இறைச்சி உணவு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை அழகா குடிச்சு முழுகி பரிசுத்தமான ஆடை ஊற்றி கொண்டு அத்தரெல்லாம் பூசிட்டு பயான் கேட்டு தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே ரசமும் தொட்டுக்கிற சட்னி வச்சா
அவர் கடுமையா கோவப்படுவார். இன்னைக்கு போய் நீங்க இப்படி ரசம் சப்பால் வைக்கலாமா, இன்னைக்கு இப்படிப்பட்ட நாள், நான் பிரியாணி எதிர்பார்த்து வந்தேன், இப்படியா நீங்க செய்வீங்க என்று தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே கடிந்து கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த உணவு என்பது இறைச்சி உணவு தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே 5000 வருஷத்துக்கு முன்னாடி பொறிக்கப்பட்ட சிக்கன் 65 என்று இன்றைக்கு நம்ம சொல்வது என்பது புரிதல்ல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கண்டு கூட்டையை அடுத்து தன் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குகள் சாப்பிட மாட்டாங்க, ஒரு தேவைக்காக மலக்குகள் தான் வீட்டுக்கு வர்றாங்க. அவசரமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறருக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய அந்த முன்னணியில் இருக்கும்படியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கண்டை பிஸ்மில்லா சொல்லி அறுத்து அதை பொறித்து தான் வைத்தார்கள். சிக்கன் 65 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை வைத்து அந்த மலக்குகளுக்கு உண்ண கொடுத்தார்கள். அப்புறம் தெரிகிறது வந்தவர்கள் மலக்குகள், அவங்க சாப்பிடுற பழக்கம் அல்ல, சாப்பிடுறதுக்கு அப்பாற்பட்ட படைப்பு தான் மலக்குகள் என்பதை புரிந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடனேயே அவர்களுக்கு உயர்தரமான இந்த உணவை அர்ப்பணித்தார்கள் என்பதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் தான் விரும்பிய ஹலாலான அல்லாஹ் அனுமதித்திருக்கும்படியான நல்ல உணவுகளை உண்டு அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் தெளிவு பெறுகிற பாக்கியத்தை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போன்று குலூ மினத் தையிபாத்தி வஅமலு ஸாலிஹன், நல்லவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், வஅமலு ஸாலிஹன், அதன் பலனாக நல்ல அமல்களை செய்யுங்கள் என்பதாக நமக்கு உற்சாகப்படுத்துகிறானே. சிறந்த உணவுகளை உண்டு அல்லாஹ்வுடைய இபாதத்து செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.